அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தி இதில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 24/8/2026. நேற்று மட்டும் 150 கோயிலில் 1200 கல்யாணமாக எல்லாருமே அவ்வளோ பிஸி ஆகிட்டோம். ஓகேங்களா, வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். கடைசி பக்கத்தில் தான் கொடுத்துருக்காங்க, வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இடமிருந்த வளம் முதல் கேள்விங்க. சோழர்கள் கட்டிய கோயில் இருக்கக்கூடிய இடம். சோழர்கள் கட்டிய சோழ பெருங்கோயில் ராஜராஜேஸ்வரம், சமஸ்கிருதத்தில் பிரகதீஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய இடம் எந்த இடம் அப்படின்னு கேட்காங்க. தஞ்சாவூர். தஞ்சாவூர் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது ராஜராஜேஸ்வரம். அது போக 1010 இதை கட்டி முடித்தாங்க. தஞ்சாவூரில் ஃபேமஸ் அப்படின்னா தலையாட்டி பொம்மை. ஓகே, மாமா மாமி இருப்பாங்களா அது. ஓகே, 2 மேலேருந்து கீழேன்னு. இவர் ஒரு வரலாற்று நாவலாசிரியர். வரலாறு கதையை பற்றி நிறைய எழுதின நாவலாசிரியரில் கல்கி சொல்லோட சாலை ஆரம்பிச்சிருக்கனால சாண்டில்யர் அப்படின்னு சொல்லலாம். 3 சொல்லி இன்னு சாண்டில்யர். சாண்டில்யர் என்ன எழுதுனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஷ்யம். என்னென்னு எழுதுனது? பாஷ்யம். பாஷ்யம்னு ஒரு புதினம் எழுதினது. அதில் என்னென்னா சோழ பல்லவ பாண்டிய காலத்து டைமில் உள்ள காதல் கதைகள், அவங்களோட வீர தீரம், வரலாறு பெருமைகளெல்லாம் சொன்னார். அதுபோக இவரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா கடல் புறான்னு ஒரு ஸ்டோரி புக்கு ஆல்ரெடி நானே படிச்சிருக்கேன். யவன ராணி, அவன சுந்தரி, இந்தமாதிரி ஒரு 48 புதினம் மட்டும் எழுதியிருக்காரு. நிறைய விஷயம் எழுதியிருக்காரு. 6 இடமிருந்து வளம் என்ன. பெற்றோரோட தாய். நம்ம பெற்றோர்னா அம்மா அப்பா, அவங்களுடைய தாய் அப்படின்னா டீல முடியுது, பாட்டி. ஓகேங்க. 10 இடமிருந்து வளம் என்ன. மீன். மீனை வேறு என்னன்னு சொல்லலான்னா கயல். பதில் என்ன? கயல் அப்படின்னா மீன் தான். இல்லைன்னா வேறு என்ன சொல்லலான்னா கயல். மச்சம். மச்சம்னா சன்ஸ்கிரிட்டில் மீன் தான். ஓகே, தமிழில் மச்சம் சொல்லுவாங்க. 8 கிழந்து மேலே என்ன. பாட்டு படிக்கவங்க. பாட்டு பாடுபவர் யார்? பாடகர், சிங்கர். சரிங்க. 5 இடமிருந்து வளம் என்ன. கோவலனுடைய மனைவி. சிலப்பதிகாரத்து நாயகன் நாயகி கண்ணகி. 3 சொல்லி இன்னு 3 சொல்லி வேணும் கண்ணகி. ஓகேங்களா, சரிங்க. அப்போ 3 மேலேருந்து கீழே என்ன. அக்கௌண்டண்ட். தமிழில் கணக்காளர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே கணக்கர்னு எழுத, ஏன்னா இங்கே கணக்காளர் எழுத இடம் கிடையாது, கணக்கர். ஓகே. 9 இடமிருந்து வளம் என்ன. திருமணம், மேரேஜ் ஃபங்க்ஷன். கல்யாணம், மனங்கள் இணையும் விழா, கல்யாணம். 3 சொல்லி வேணும். ஓகே. 7 மேலேருந்து கீழே என்ன. மனதை ஒருநிலைப்படுத்துதல். மனதை ஒருநிலைப்படுத்துதல்னா மெடிடேஷன், அதாவது தியானம். 12 இடமிருந்து வளம் என்ன. வீண் தேவையற்ற பேச்சு இல்லைன்னா செயல். அதட்ட அடிக்கிறதெல்லாம் சொல்லலை, செயல்னு சொல்லிட்டாங்க. வம்பு பண்ணுறது பேச்சுலேயும் சொல்லலாம், செயலுக்கும் சொல்லலாம். இது கரெக்டான்னு பார்ப்போம். 12 மேலேருந்து கீழே. ஆண்டு, இயர். ஆண்டை என்ன சொல்லலாம்னா வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 15 இடமிருந்து வளம் என்ன. சீடனுக்கு போதிப்பவர். சீடன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு போதிப்பவர், டீச்சர். ஆசான், வாத்தியார். இங்கே என்னென்ன எழுதும்? குரு. ஓகே. 13 மேலேருந்து கீழே என்ன. தோற்றத்தில் பாம்பு போன்ற தாய். அது புடலைன்னு சொல்லுவோம், புடலங்காய். அதுக்காகவே இதோட நேம் ஸ்னேக் காட் இங்கிலீஷில்.
ஸ்னேக் கார்டுன்னா புடலங்காய், பாட்டில் கார்டு அப்படின்னா என்ன, சுரைக்காய். 14 வலமிருந்து இடம் என்ன? கூடம், மண்டபம். கூடம், மண்டபம் எல்லாத்தையும் வந்து அம்பலம்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து நான் என்னென்னு எழுத, அதங்கம்னு எழுத. ஓகேங்களா? அதங்கம் அப்படின்னா மன்றம் இல்லைன்னா மண்டபம். ஓகே. ஸோ 14 கீழேருந்து மேல் என்ன? அவதிப்படுறது, துன்பப்படுறது, கஷ்டப்படுறது. இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா இன்னல் துயர் சொல்லலாம். நான் ஆளை வந்து கண்ணால அல்லல்னு எழுத. அல்லல் இல்லாதான் இங்கே எழுதையில மாறுது. ஓகேங்களா? சரிங்க. 11 கீழேருந்து மேலே என்ன? ஒப்புக்கொள்ளுதல். சரிங்க. ஏற்றுக்கொள்ளுதல், அதுவும் சரிங்க. இதெல்லாம் சொல்கிற வார்த்தை என்னது? சம்மதம். ஓகே. 4 இடமந்து வலம் என்ன? பொங்கல் வந்தால் இது வீதிகளில் கட்டுக்கட்டாய் குவியும். கட்டுக்கட்டாய் குவியக்கூடியது என்னது? கரும்பு. ஓகே. சுகர் கேன். ஓகேங்களா? 18 வலமிருந்து இடம் என்ன? சத்தியமேவ ஜெயதே. சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு எல்லாம் நிறையவே சொல்லுவாங்க. அதாவது வாய்மையே வெல்லும். பதில் என்ன? வாய்மையே வெல்லும். இது வந்து சமஸ்கிருத வார்த்தை. இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முண்டக உபநிடதம் அப்படிங்க ஒரு இந்து நூலில் இருந்து எடுத்தாங்க. அது தேவநாகரியில் இருந்து எழுதப்பட்டது. முண்டக உபநிடதம். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி தமிழும் சன்ஸ்கிரிட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வேடை கண்டுபிடிக்கிறது தான் மணிப்பவாளம்னு நம்ம அன்றைக்கி படித்தோம். பழையடி நாளைக்கு இதே கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். 18 மேலேருந்து கீழே இருக்கா இல்லை 23 கீழேருந்து மேலே இருக்கா? வெயிட், பழு, இங்கே மை இருக்கிறனால சுமை அப்படின்னு எழுதுவோம். 23 கீழேருந்து மேலே என்ன? ஒரு இசையமைப்பாளர். இசையமைப்பாளர் அப்படின்னா இங்கே சிவான்னு வருது. வா வரதுனால சிவான்னு சொல்கிறேன். 2 சிவா சொல்லலாம். ஒன்று வந்து சிவா, அந்த விஜய் படத்தில் லவ் டுடேலெல்லாம் என்ன அழகு எத்தனை அழகுன்னு இந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டதால் அவர். இப்போ சொல்லக்கூடியது தர்புகா சிவா, இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டிங்கில் உள்ளது. ஓகே. 21 கீழேருந்து மேலே என்ன? பணம், பொருள் எல்லாத்தையும் குவிக்கக்கூடாது என்னதுன்னு சொல்லுவோம்? செல்வம். 2வது எழுத்து இல்லு இருக்கனால செல்வம். கல்வியையும் செல்வமாக சொல்லலாம். 20 கீழேருந்து மேலே முழுமையான, நிறைவான, ஃபுல்ஃபில்லான, முழு நிறைவான அப்படின்னு சொன்னால், நிறைவான அப்படின்னா பூரணம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது இதை என்னென்னு எழுதுவீங்க? சம்பூரணம் அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தை தான். முழு நிறைவான அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. பூரணமாக ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. சரிங்க. அப்பயும் 20 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? டேஷ் முருகன் ஒரு நடிகர். இதற்கு ஹிண்ட் வேணுங்க. 19 கீழேருந்து மேலே என்ன? சிவனை இந்த வடிவில் வழிபடுவர். 4 எழுத்து தான் இருக்குது. சிவனை எந்த வடிவில் வழிபடுவாங்கன்னா உருவமற்ற வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்க வடிவில், லிங்கம் வடிவில் வழிபடுவாங்க. லிங்கம் அப்படிங்கிறது உருவம் கிடையாது. லிங்கம்ங்கிறது வானம் மேலே உள்ள ஸ்கை, டோட்டலாக உள்ள ஸ்கை. ஆவுடைங்கிறது வந்து டோட்டலாக உள்ள பிரபஞ்சம், வானத்துக்கு கீழே உள்ள ஃபுல் பகுதியுமே. இதற்கு மீனிங் நிறைய சொல்லலாம். ஓகே. அப்போ 20 வலமிருந்து இடம் என்ன? டேஷ் முருகன் ஒரு நடிகர். சங்கிலி முருகன். பதில் என்ன? சங்கிலி முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட இயற்பெயர் முத்துவேல் முருகன். இவர் வந்து இந்த 80s 90s படத்தில் நடிச்சிட்டு இருந்தால் அகைன் இப்போ நடிக்காது. இதை பற்றி உங்களுக்கு கேரக்டர் தெரியணும் அப்படின்னா
மரகத நாணயம் அப்படிங்கிற படத்தில் தமிழ் வாத்தியார் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். செத்து போனவங்களெல்லாம் அதில் எழுப்பதுக்கு வருவார். ஓகே. 17 இடமிருந்து வலமென்னு. அம்பு வெளியிலேருந்து போடக்கூடிய அம்பு தான் சொல்கிறாங்க. அதை பானம்னு இன்னொரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. கணைன்னு சொல்லலாம். இந்த நான் வந்து 3 சொல்லி நான் வரணுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா வாளின்னு கூட சொல்லலாம். கடைசி கேள்விங்க. 14 மேலேருந்து கீழே. தகவல் அனுப்புதல். புறா விடு டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. தூது விடுதல் அப்படின்னு சொல்லலாம். 14 வலமிருந்து இடம் என்ன? விக்ரம் ஜோதிகா ட்ரீமா சென் நடித்த படம். தூள் ஐ திங்க் 2003 வந்த படம். தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணி இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. வார்த்தை விளையாட்டு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 வேர்டு ட்ரை பண்ணி பாருங்க. தரங்கம், தவில், ட்ரகம், ரதம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டுபிடிங்கிற வித்தியாசங்கள் ட்ரை பண்ணுறவங்க அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மொபைல் ஃபோனில் ஃப்ளாஷ் இல்லை 1, பேக்கில் கத்தி இல்லை 2. ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்கள் நிறையா 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கணும். நான் 3 சொல்லியிருந்தேன். 3வது இந்த சாவி. மீதி 3 வித்தியாசங்கள் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.